ஹாய் இருக்கிறதுலே சிம்பிளான அதுலேயும் குறிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ரன்னிங், இன்னொன்று வந்து ஸ்கிப்பிங். இந்த ரெண்டு ஒர்க் அவுட்ஸையும் நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஒர்க் அவுட்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் வந்து சில யூனிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எந்தெந்த ஒர்க் அவுட் யாருக்கு சூட் ஆகும், யார் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களுடைய கோல்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியலானது. இந்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து மெயினாக நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸை வந்து டியூன் அப் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹார்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க் அவுட்ஸாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து நம்மளுடைய லாஞ்சிவிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. இந்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸில் ரொம்ப சிம்பிளானதும் ரொம்ப எல்லாருமே வந்து ஈஸியாக பண்ணக்கூடியதும் அதுலேயும் குறிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்று வந்து ஸ்கிப்பிங், இன்னொன்று வந்து ரன்னிங். இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நம்ம ஒரு 7 டாப்பிக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கலோரி பர்னிங். கலோரி பர்னிங்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு ஆவரேஜ் பேஸில் ரன்னிங் பண்ணுறோம்னு வைங்களேன், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணுறோன்னா நம்ம ஆவரேஜாக 1 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 75 to 80 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுவோம். ஸோ ஒரு 1 hour நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து ஒரு 800 கலோரிஸ் வந்து நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து பர்ன் பண்ணுது. ஆனால் அதுவே நம்ம ஸ்கிப்பிங்க்கு வரும்போது ரன்னிங்கை விட ஸ்கிப்பிங்கோட கேடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் ரன்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டாக ஸ்கிப்பிங் இருக்கிறதுனாலையும் ஸ்கிப்பிங் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 800லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1200 கலோரிஸ் வரைக்கும் நம்ம பர்ன் பண்ண முடியும். ஸோ ரன்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 25%லேருந்து 50% வந்து நம்ம அதிகமான கலோரிஸ் ஒரே டியூரேஷனாக நம்மளால் ஜாஸ்தியாக வந்து பர்ன் பண்ண முடியும். ஸோ கலோரி பர்னிங்னு பார்க்கும்போது ஸ்கிப்பிங் தான் வந்து ஒரு கிளியர் கட் வின்னர். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மசில் என்கேஜ்மெண்ட். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் அது மேக்ஸிமம் வந்து நம்ம லோயர் பாடியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையும் வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். அதாவது நம்மளுடைய க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ஸ், காப்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய கோர், இந்த மாதிரி நம்மளுடைய லோயர் பாடியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான் ரன்னிங். ஆனால் ரன்னிங்கில் நம்ம அப்பர் பாடியோட இன்வால்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அதுவே நம்ம ஸ்கிப்பிங்னு பார்க்கும்போது நம்ம லோயர் பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸோடு சேர்ந்து நம்மளுடைய ரிஸ்ட், நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ், நம்மளுடைய ஷோல்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ட்ராப்ஸ் அண்ட் லேட்ஸ், இந்த மாதிரி நம்ம அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து நம்ம ஸ்கிப்பிங் பண்ணும்போது அதிகமாக வந்து எங்கேஜ் ஆகும், அதிகமாக வந்து டியூன் ஆகும். ஸோ மசில் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரன்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய மசிலும் சேர்ந்து எங்கேஜ் ஆகிறதுனால ஸ்கிப்பிங்கை வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுலேயும் வந்து கிளியர் வின்னர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கிப்பிங் தான். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜாயிண்ட் இம்பேக்ட். நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நேரத்தில் நம்மளுடைய ஒரு கால் மட்டும்தான் தரையில் இருக்கும், இன்னொரு கால் வந்து ஏரில் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் பாடி வெயிட்டும் ஒரு நேரத்தில் வந்து நம்மளுடைய ஒரு கால் மட்டும்தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பாடி வெயிட்டே வந்து தாங்குது. அதுவுமே நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும்போதே ஒரு வெர்டிக்கல் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடி வந்து மேலேயும் கீழேயுமே வந்து போயிட்டு வரும். ஸோ நம்ம பாடி ஒரு சின்ன உயரம், அதாவது ஒரு 2லேருந்து 3 இன்ச் உயரத்துலேருந்து நம்ம ஒரு காலில் வந்து லேண்ட் ஆகிறதுனால நம்ம மொத்த பாடி வெயிட்டும் ஒரு அடிஷ்னல் இனர்ஷியாவோட நம்ம ஒரே காலுக்கு வந்து நம்ம லோடு கொடுக்குறோம். ஸோ நம்ம காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸுக்கு ரன்னிங் பண்ணும்போது கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ரன்னிங் ஃபார்ம் வந்து கரெக்டாக இல்லாத பட்சத்தில் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுடைய ஜாயின்ட்ஸை இம்பேக்ட் பண்ணி அது மூலியமாக வந்து நமக்கு இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுலேயும் குறிப்பாக பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் அதுவே நம்ம ஸ்கிப்பிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாகவே ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய 2 கால்களுமே வந்து ஒரே நேரத்தில் மேலே போய் ஒரே நேரத்தில் கீழே வரும். இந்த ஸ்கிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது பாக்ஸர் ஸ்டைல் ஸ்கிப்பிங் சொல்லுவாங்க, அலி ஷஃப்லிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, டபுள் அண்டர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் எல்லாமே வந்து நம்மளுடைய காலோடைய மூவ்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 2 காலுமே வந்து நம்ம தரையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மொத்த பாடியோட வெயிட்டு நம்மளோட 2 கால்களுக்கும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால, அல்லது சில வேரியேஷன்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய பாடி வெயிட் வந்து 2 கால்கள்லேயே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு கிடைக்கிறதுனால இந்த கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய இம்பேக்ட் வந்து ஸ்கிப்பிங்கில் வந்து ரன்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அதிலே இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம ரன் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கிரவுண்டோட ப்ரொஃபைல் வந்து மாறும். சில இடங்களில் வந்து ரோடு போடாமல் கொஞ்சம் வந்து ஒரு செம்மண் ரோடாக இருக்கும், அல்லது ரோட்டில் வந்து பள்ளம் மேடு இருக்கும். ஸோ நம்ம கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்மளால் ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் ஸ்கிப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல நின்று ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால
நம்ம ப்ராப்பரான ஒரு ஷூ, அதுலேயும் வந்து ஸ்கிப்பிங்கோட கிரவுண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு மேட் போட்டு ஒரு குஷனிங் சர்ஃபேஸ்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்மளால் மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கிரவுண்ட் ரியாக்ஷன் அண்ட் ஜாயிண்ட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது ஸ்கிப்பிங் தான் வந்து ரன்னிங்கை விட ரொம்ப பெட்டரான ஒரு சாய்ஸாக அமையுது. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து கன்வீனியன்ஸ் அண்ட் அக்சசபிலிட்டி. ரன்னிங் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அவுட்டோரில் போய் தான் ஆகணும். அதுவும் நம்ம அவுட்டோரில் போகும்போது நமக்கு கண்டிப்பாக ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஷூ வேணும். இதுவே அவுட்டோரில் வந்து மழை பெஞ்சிருக்கு அல்லது வந்து தரை வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரன்னிங் வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. ஆனால் ஸ்கிப்பிங்னு பார்க்கும்போது நம்ம இண்டோர்லேயே பண்ணலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் நமக்கு தேவையில்லை. ஸோ வெளியே மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்மளோட என்வாயர்மெண்ட் எப்படி இருந்தாலும் நம்மளால் இருந்த இடத்துல இருந்தே நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கிப்பிங் பண்ண முடியும். ஸோ அக்சசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிப்பிங் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ரன்னிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரன்னிங் வந்து ப்ராப்பரான ரன்னிங் ஷூ வேணும், ரன்னிங் காஸ்டியூம் வேணும். ப்ளஸ் நம்ம ரன்னிங் ஓடுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 90% நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக, அதாவது ரோட்டில் தான் நம்ம ஓட போகிறோம். ஒருவேளை நம்ம இண்டோரில் ஓடணும் அப்படின்னு நினச்சாலுமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெட்மில் அந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும். இல்லைனா நம்ம ஜிம்மில் போய் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெட்மில் யூஸ் பண்ணி தான் நம்ம ஓடணும். ஸோ ரன்னிங்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லாக பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் இதுவே ஸ்கிப்பிங்னு வரும்போது ஒரு நார்மலான ஸ்கிப்பிங் ரோப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளேயே வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்கிப்பிங் ரோப் கிடைக்கும். அதோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஷூ போட்டுட்டு ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம், வீட்டுக்குள்ளே ஹாலில் பண்ணலாம், மொட்டை மாடியில் பண்ணலாம், அல்லது வந்து நம்ம பால்கனியில் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துலையுமே பண்ணலாம். அப்படிங்கிறதுனால காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரன்னிங்கை விட ஸ்கிப்பிங் வந்து ரொம்பவே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். ப்ளஸ் எல்லாராலையுமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்கிப்பிங். ஸோ இதில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தான் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக நமக்கு தெரியுது. அடுத்து 6வது பாயிண்ட், இந்த பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய மென்டல் ஃபோக்கஸ். ஸோ நம்ம ரன்னிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரன்னிங் பண்ணும்போது அந்தளவுக்கு நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே கூட ஓடலாம், அல்லது பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அல்லது யாரையாவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டே கூட நம்மளால் வந்து ரன்னிங் பண்ண முடியும். ஆனால் அதுவே ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளுடைய ஹேண்ட் ப்ளஸ் நம்மளுடைய லெக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஒரு சிங்க்ரனைஸ்ட் மோஷனில் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் வந்து ஸ்கிப்பிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மிஸ் பண்ணால் கூட நம்மளோட இந்த கோஆர்டினேஷன் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ நம்மளால் கண்டினியூஸாக வந்து அந்த ரோப்பை வந்து ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ ஸ்கிப்பிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டையும் தாண்டி நம்மளுடைய மென்டல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளுடைய பாடியை ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு ஜம்ப்லேயும் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் வந்து அது கோஆர்டினேட்டாக வந்து ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்கிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய மூளையை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய, நம்மளுடைய ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான எஃபிஷியண்ட்டான ஒரு பிரெயின் எக்ஸசைஸாக ஸ்கிப்பிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகையே கிடையாதுங்க. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய அவுட்டர் என்வாயர்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம நினச்ச தூரத்தை கரெக்டாக ஓட முடியாது. இது நம்ம கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நேரம் வந்து நமக்கு ஒரு மூட் அவுட் ஆகும். ஸோ நம்ம வந்து வெளியே போகிறது வந்து கேன்சல் ஆயிரும். அதனால் நம்மளால் ரன்னிங் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் அதுவே ஸ்கிப்பிங் வந்து மேக்ஸிமம் நம்ம இண்டோர்லேயே பண்ணுற ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்மளால் வந்து சஸ்டைன்டாக அந்த ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு லாங் டேர்ம் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரன்னிங்கை விட ஸ்கிப்பிங் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ யாருக்கு எந்த ஒர்க் அவுட் வந்து பெஸ்ட்டு? இப்போ நீங்கள் வந்து ஒரு எண்டூரன்ஸ் அத்லெட்டாக இருக்கீங்க, உங்களோட எண்டூரன்ஸ் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து அவுட்டோரில் சோஷியலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஆனால் இதுவே உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், குறைஞ்ச நேரத்தில் வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பண்ணணும், ப்ளஸ் கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகமான கலோரி பர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டார்கெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப்பிங் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம ஸ்கிப்பிங்கோட பெனிஃபிட்ஸை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். ஸ்கிப்பிங்கில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக ரன்னிங் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாதுங்க. ரன்னிங்க்கு அதுக்கேற்ற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த ஒர்க் அவுட் முக்கியம் அப்படின்னா ஒரு அத்லெட்டாக என்னைய கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 ஒர்க் அவுட்டையும் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறது நம்மளுடைய ஓவரால் வந்து அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஒரு ஒர்க் அவுட்டுக்கு இன்னொரு ஒர்க் அவுட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதுக்கும் இது ரெண்டையுமே நம்ம சேர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கிப்பிங் மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபுட் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். அதாவது நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் பால் அல்லது வாலிபால் பிளேயராக இருக்கீங்கன்னா, அல்லது நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு பாக்ஸிங் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கால்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டைனமிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க உங்களுடைய கேமுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்டாக நீங்கள் வந்து ஸ்கிப்பிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுவே ரன்னிங் பண்ணுறவங்களுமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறது உங்களுடைய ரன்னிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம சஸ்டைனபுளாக ரொம்ப நாளைக்கு பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அதை சஸ்டைனபுளாக நீங்கள் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியுதா அப்படிங்கிறதுலாம் அந்த ஒர்க் அவுட்டோட சக்ஸஸே இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம வந்து ரன்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கிப்பிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக நம்ம எந்தெந்த ஒர்க் அவுட்டெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் கலவையாக பண்ணுறது தான் நம்மளுடைய ஓவராலாக ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்கிப்பிங்கை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சை கொடுத்துருக்கும், ஒரு புரிதலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் எது, ரன்னிங்கா ஸ்கிப்பிங்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.